டண்டனக்கா 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 டன். நாளைக்கு நமக்கு முதல் இரவு. டண்டனக்கா 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 டண்டனக்கா. கௌரி கண்ணு எப்படி? அதுக்கு தான் கண்ணு சொல்றேன். எங்க துண்ணு பாப்போம். முடியாது. தின்னுன்னு சொன்னா திங்கணும் கண்ணு. முடியாது. என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி. கொல்லுவியா? கொல்லு. என்ன வேணா செய். ஆனா இந்த சோத்தை நான் தின்னவே மாட்டேன். அப்படிங்கிற? அப்ப வேற வழியே இல்ல. நாளைக்கு வச்சிருக்கிற சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே முடிச்சிடலாம். கல்யாணம் வேணா நாளைக்கு வச்சுக்கலாம். கண்ணுகளா போகும்போது கதவை சாத்திட்டு போங்க. சரிங்கய்யா. வேண்டாம், நான் சாப்பிடுறேன். வேண்டாம், வேண்டாம். తినో బాగా తినో. అలేగా கௌரி கண்ணு அது 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 காலையில ரெடியாயிரு. குமார், காயத்ரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட குமார். என்ன மாமா சொல்றீங்க? காயத்ரி அப்படி சொன்னா என்னால நம்பவே முடியல. ஆமாப்பா, அழுத்தம் திருத்தமா நல்லா யோசிச்சு முடிவெடுத்து பேசின மாதிரி தான் பேசினா. எங்க வீட்டுல எனக்கு என் மாமாவை கட்டி வைக்கதான் முடிவெடுத்திருக்காங்க. நீ சூர்யாவை கட்டிக்கிட்டு நல்லா இருன்னு அந்த பொண்ணு சும்புகிட்ட சொன்னா. அவ சொன்னது பத்தாதுன்னு என்ன வேற சொல்ல சொன்னா. ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. கௌரி செத்து போயிட்டா. அவ இருந்தப்பவும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம செத்த பிறகு தனி கட்டியாவே நீங்க இருக்கணுமான்னு அவளுக்கு தோணி இருக்கும். அதே மாதிரி கௌதம் செத்து போய் தான் வாழ்க்கை அங்கேயே முடியணுமான்னு நினைச்சிருப்பா. நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை இழந்திருக்கீங்க, கஷ்டத்தை பார்த்திருக்கீங்க, துக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கை நீங்க பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுன மாதிரி அவளுக்கும் தோணி இருக்கும். 1000 இருந்தாலும் அவ படிச்சவ இல்லையா? ஒரு விஷயத்த 4 கோணத்திலையும் யோசிக்க தெரிஞ்சவ இல்லையா? மாமா, காயத்ரி தான் சொல்லிருப்பாளன்னு என்னால நம்ப முடியல மாமா. நான் தான் சொல்றேனே மாப்ள, ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்குன்னு. மாப்ள, இப்ப நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். அவ மனசுக்குள்ள இருக்கிறத அவ சொல்லிட்டா. நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்களே? இல்ல மாமா, காயத்ரி என்கிட்ட நேர்ல வந்து அவ சம்மதம் சொல்லாம எந்த முடிவும் என்னால எடுக்க முடியாது மாமா. பேசுங்க, தாராளமா பேசுங்க. உங்க சாக்குல நானும் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை அவ வாயால நானும் கேட்கிறேன். சத்தியமா சொல்ற மாப்ள, இதுவரைக்கும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருந்த என் மனசுல இந்த விஷயம்தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்குப்பா.
அவகிட்டயே நீ கேட்டுக்க. அம்மா காயத்ரி, இங்க கொஞ்சம் உள்ள வாமா. மாப்பிள்ளைக்கு சந்தேகம் தீரவே இல்லம்மா. நீ இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்ட. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ சொல்லிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. நீயே சொல்லுமா. சொல்லு காயத்ரி. காயத்ரி, நீ அப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் உங்ககிட்ட நேரடியாக கேட்கலான்னு. ஆமா மாமா, நான் தான் சொன்னேன். எல்லாத்தையும் யோசிச்சு இதுதான் கரெக்ட், இதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லதுன்னு முடிவு பண்ணி தான் சொன்னேன். எங்க அப்பாவோட விருப்பம், எங்க அம்மாவோட சந்தோஷம், அதை விட உங்க அப்பாவோட திருப்தி, நிம்மதி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன் மாமா. எதுக்காக வாழறோம்? நமக்காக இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்த முடியலன்னா வாழறதுலயே அர்த்தம் இல்லைன்னு தோணுச்சு. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு முழு சம்மதம். இப்ப திருப்தியா? ஆமா காயத்ரி, காயத்ரி. சொல்லுங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தியே, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. உன் கல்யாண விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட சொன்னியா? சொன்னேன்ப்பா. நான் எடுத்த முடிவை பத்தி சொன்னேன். அம்மா அதுக்கு என்ன சொன்னாமா? அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஓ, எனக்கு இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. உங்க அம்மாவுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் ஆசை. அதான் அவளுடைய கனவு, எதிர்பார்ப்பு எல்லாமே. அதுவும் நம்ம மாப்பிள்ள இருக்கார, தங்கமான மாப்பிள்ளமா, உன்னை நல்லபடியா பாத்துக்குவாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் என்ன மாமா சொல்லுவேன்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையும் காயத்ரியும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது நீங்களா இல்ல அந்த கடவுளா? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. இதுதான் சரினா, இதுதான் விதினா, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்க அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கத்தலாம், ஆனா அதை பத்தி கவலை இல்லை. அப்பா பார்த்துப்பாரு. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாமா. வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட சொல்ல முடியாது மாமா. ஆனா உண்மை என்னன்னா, எனக்கு காயத்ரி ரொம்ப பிடிக்கும் மாமா. முதல் மனசுக்குள்ள எனக்காக பிறந்தவ இவதான்னு நினைச்சேன். இவளை தவிர வேற யாரையும் நான் அப்படி நினைச்சதில்லை. கௌரிய கூட. நான் சரியா நினைச்சிருக்கேன்னு திரும்ப நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க மாமா. நீங்க சொன்னதை உங்க பொண்ணு ஒத்துக்கிட்டு இருக்க மாமா. இது நடந்ததான் உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான் மாமா.
ஐயோ மழை வர மாதிரி இருக்கே. சுபு சுபு என்ன நீ மழை வர மாதிரி இருக்கு. மேல துணியெல்லாம் காய வச்சிருக்கேன், இப்ப எடுத்துட்டு வந்துருமா. நான் கிச்சனுக்கு போறேன். ராணி அண்ணா அவங்க தான் சூர்யாவோட அம்மாவும் அக்காவும். ஓ அப்படியா? வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். நீங்களும் உட்காருங்க. இருக்கு, நீங்க உட்காருங்க. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். சுப்பு வீடு இங்க இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா. சுப்பு உங்களை எல்லாம் பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்ப கூட சமீபத்துல உங்க பெரிய புள்ள இறந்துட்டதா சொன்னா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது, அவனோட விதி அப்படி இருந்திருக்கு. அத நினைச்சாதான் தாங்க முடியல. கடவுள் ஒரு வாசலை மூடனா இன்னொரு வாசலை திறப்பான்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வருஷமா காணாம போனவங்க பையன் திடீர்னு இப்ப உங்களோட வந்து சேர்ந்திருக்காரு. நானும் அடிக்கடி அதை தாங்க நினைச்சுப்பேன். சூர்யா மட்டும் இந்த நேரத்துல வரலன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும் கூட நினைச்சு பார்க்க முடியல. ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டோம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சுபு நீ பேசிட்டு இரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் சாவகாசமா வந்துட்டு போறோம். சுப்புவே எங்களுக்கு தெரியும், உங்களை எல்லாம் பார்த்து அறிமுகப்படுத்திக்கலான்னு தான் வந்தோம். சுப்பு எனக்கு ஒரே தங்கச்சி. அப்பா அம்மா காலத்துக்கு பிறகு நான் தான் அவளை பாத்துக்கிறேன். எங்களுக்கு குழந்தை இல்ல, இவதான் எங்க குழந்தை மாதிரி. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. எத்தனை பேரு இந்த மாதிரி நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் என் அண்ணியை நான் அண்ணி மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டே இவங்க தான். மனசுல பட்டதை என்ன வேணா ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இவங்க நல்ல மனசு ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது. எந்த ஜென்மத்திலயும் நமக்கே தெரியாம ஏதாவது புண்ணியம் பண்ணாதாமா இப்படி எல்லாம் அமையும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சுபுவ நானும் ஒரு காலத்துல தப்பாதான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். அவளுக்கு நான் நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன். என்னைக்கு நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சதோ அன்னையோட நான் எல்லாத்தையும் விட்டுட்டேம்மா. எனக்குன்னு வேற யார் இருக்கா? என் வீட்டுக்காரரும் சுபுவும் மட்டும்தானே. அப்போ சுப்பு கல்யாணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டான்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் நடக்க வேண்டியதானே. வாழ்க்கையில நான் பெரிய பொறுப்பா நினைச்சிட்டு இருக்கிறது சுப்புவோட கல்யாணம் தான். அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். தெய்வ சங்கல்பம் கூடணுமா. கூடவே உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதமும் வேணும். சுப்புவோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரம் நாங்க மறுபடியும் வரோம். இப்போ நாங்க கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சுப்பா. என்னங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, எதுவுமே சாப்பிடாம போறீங்க? சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, நான் தான் சொன்னனே கூடிய சீக்கிரம் திரும்பி வருவோன்னு. அப்ப இருந்து சந்தோஷமா சாப்பிட்டு போறோம். வரேன். வரோமா? வாங்கம்மா. அண்ணி இவங்க வழின்னு போயிட்டு ஆஹா, வரேன். சரி. சரி. ஏங்க நீங்க போய் துணி எடுத்துட்டு வாங்க, போங்க. ஆ சுபு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா தயங்காம பதில் சொல்லுவியா? கேளுங்க. என் புள்ள சூர்யாவ நீ விரும்புறியா? அது தயங்காம சொல்லு. நாங்க ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டோம்.
வாழ்ந்தா சூர்யா கூட தான் வாழணும்னு மனசுக்குள்ள வைராக்கியமே வச்சிருக்கேன். அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டல, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். வரட்டுமா? ஆ வரேன். சரி. வாமா. வரோம். ம். என்னங்க என்னங்க, கதவு திறந்து போட்டு எங்க மேல இருப்பாரு. வா. என்னங்க என்ன கோமதி? என்னங்க? இங்க இருக்காருமா. ஆ, இதோ சரி இருக்காரு. இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். என்னாச்சு? என்னங்க, நான் முடிவு பண்ணிட்டேங்க. அந்த பொண்ணு சுப்புதான் நம்ம புள்ளைக்கு ஏத்த பொண்ணு. சீக்கிரமா போய் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க. ஆமாப்பா, சூர்யா மேல அவ உயிரே வச்சிருக்கா. அவதான் சூர்யாவுக்கு கரெக்டா இருப்பான்னு எங்களுக்கு தோணுது. வசதியில வேணா அவங்க 4 படி கீழே இருக்கலாங்க, ஆனா நல்ல மனுஷங்களா தெரியறாங்க. இருங்க இருங்க, இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பட்டாசு வெடிச்சா எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு அவகாசம் கொடுங்க. இல்லப்பா, இதுக்கப்புறம் சூர்யாவோட கல்யாணத்தை நம்ம தள்ளி போட வேண்டாம். உடனே அவனுக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் எங்க 2 பேருக்குமே தோணுது. வனிதா, உன் தம்பி இறந்த துக்கத்துல இருந்து நான் இன்னும் மீண்டு வரலமா. சூர்யாவுக்கு கல்யாணம் அவசியம்தான். அதுக்காக இப்படி எடுத்தங்கவுத்தம் செய்யணுமான்னு யோசிக்கிறேன். நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. நாம இந்த விஷயத்தை தள்ளி போட்டோம்னா அதுக்குள்ள அவன் காயத்ரியோட மனசை மாத்தி திரும்பவும் அவளையே கல்யாணம் படிக்கிறேன்னு ஆரம்பிச்சிருவான். இது தேவையாங்க நமக்கு? அப்பா, அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த காயத்ரி மாதிரி கிடையாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பாப்பா. ஆமாங்க, அவளோட அண்ணன் அண்ணி 2 பேருமே அவளுக்காகவே வாழறாங்க. தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு நல்ல இடம் அமையாதான்னு தவிக்கிறாங்க தெரியுமா? நமக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க வேணும். ஒரு பிக்கல் புடுங்கல் இல்ல, பந்தா இல்ல, திமிர் பேச்சு இல்ல. ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காங்க. எனக்கு இதுல இன்னொரு பயமும் இருக்குப்பா. இவன் என்னடானா அந்த காயத்ரி பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கான். ஒருவேளை கடைசி வரைக்கும் அவதான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு இவனும் எங்கேயாவது போயிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம என்னப்பா பண்றது? வனிதா, ஏன் இப்படிலாம் பேசுற? இல்லப்பா, மனசுக்குள்ள இந்த கவலையும் பயமும் இருந்துட்டே தான் இருக்கு. என் மனசுல படுது. அதனாலதான் இவ்ளோ தீவிரமா உடனே அவன் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்றேன். 2 தம்பின்னு சொல்லிக்கிறேன். ஆனா எங்க கொஞ்ச நாளைக்கு கூட 2 பேரும் சேர்ந்து நம்மளோட இல்லையே. இவனாவது நமக்குன்னு வேணும் இல்லப்பா. எனக்கும் அந்த கவலை இருக்குங்க. சூர்யா ஏதாவது ஏடாகுடமா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மெதுவா அவன்கிட்ட பேசி அவன் மனசை மாத்தி சுபுவை கட்டிக்க சம்மதிக்க வச்சிடணுங்க. இத பாருங்க, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இத செய்யுங்க. உங்க புள்ளைகிட்ட முதல்ல இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க.